தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நிஃப்டிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த அட்வான்சஸ் மற்றும் டிக்ளைன்ஸ் இதை வச்சு நிஃப்டியோட அன்னைக்கு ட்ரெண்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அப்படின்னா என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். என்எஸ்சி அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கீழே நிறையா கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிஸ்லேருந்து டாப் 50 கம்பெனிஸை சூஸ் பண்ணுவாங்க. அந்த டாப் 50 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த நிஃப்டி 50 அப்படின்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த நிஃப்டி 50 இருக்குல்ல, இன்னைக்கு டைம் மதியம் 12 மணி, தேதி 9/3/2020. இன்னைக்கு நிஃப்டி 50யோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,554 ரூபாய் 40 காசு இருக்குது. இன்றைக்கி மட்டும் நிஃப்டி 435 பாயிண்ட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஓகே, இது இருக்கட்டும். அதாவது இன்றைக்கி அந்த 50 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் என்னென்னா கம்மியாக இருக்குது. ஸோ இதான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு கீழே அந்த வெப்சைட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த அட்வான்சஸ் அப்படிங்கிறதுல 4 அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது. டிக்ளைன்ஸ் அப்படிங்கிறதுல 46 அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்கு. 46 + 4 டோட்டலாக 50 வந்துருதா. இந்த 50 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நிஃப்டி 50 நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த அட்வான்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அட்வான்சஸில் மொத்தம் 4 கம்பெனிஸ் இருக்குது. டோட்டலாக 50 கம்பெனியில் 4 கம்பெனி அட்வான்சஸில் இருக்குது. இந்த அட்வான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எதை இண்டிமேட் பண்ணுது அப்படின்னா, இந்த 4 கம்பெனியும் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை விட இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த அட்வான்சஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. டிக்ளைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த 46 கம்பெனியும் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை விட இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ், இப்போ ரன் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதுதான் இந்த டிக்ளைன்ஸஸில் காட்டுது. அன்சேஞ்சு அப்படின்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸும் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸும் சேமாக இருந்தது அப்படின்னா அது அன்சேஞ்சில் காட்டும். இன்னைக்கு அன்சேஞ்சு 0. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி எந்த கம்பெனியுமே இன்னைக்கு ஓப்பன் ஆகலை. ஒன்று மேலே நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸோட இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் மேலே 4 கம்பெனி ஓப்பன் ஆகிருக்கு. டிக்ளைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸோட இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் 46 கம்பெனிஸ் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால டிக்ளைன்ஸஸில் காட்டுது. ஸோ இதாங்க அட்வான்சஸ் அப்படி டிக்ளைன்ஸ் அப்படின்னா. ஓகே, ஒரு லேர்னராக, ஒரு பிகினராக எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஓகே. பட் நான் ஒரு ட்ரேடர், நான் ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிற போது இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நான் யூஸ்ஃபுல்லாக ஆக்குறது, எங்கே நான் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு நிஃப்டி 10,554 போயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு மட்டும் நிஃப்டி 435 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. அட்வான்சஸ் அப்படிங்கிறதுல 4 இருக்குது. டிக்ளைன்ஸ் அப்படிங்கிறத 46 இருக்குது. மணி 12 மணி. ஒரு மணியை போல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிக்ளைன்ஸ் எவ்வளோ இருக்குது, அட்வான்சஸ் எவ்வளோ இருக்குன்னு. அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ 4 இருக்கிற இடத்துல 5 இருக்குது, இல்லைனா 5 இருக்கிற இடத்துல 6 இருக்குது, இல்லைனா 4 இருக்கிற இடத்துல 10 இருக்குது. அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அன்னைக்கு நிஃப்டி ட்ரெண்டு மாறி மேலே போக போகுது அப்படின்னு அர்த்தம். இல்லை டிக்ளைன்சன்ஸ் 46 இருக்கிற இடத்துல 47, 48ன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னா நிஃப்டி இன்னமும் கீழே இறங்கும் அப்படின்னு நம்ம இதை வச்சு ஈஸியாக நம்ம நிஃப்டியோட ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணலாம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு தான். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நிஃப்டியோட ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணி ஆப்ஷனோ ஃபியூச்சரோ இல்லைனா ஈக்விட்டியில் இன்ட்ராடேவோ ப்ளே பண்ணுவாங்க. அவங்கள நிஃப்டியோட ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.